மக்களே, ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுச்சான் தாப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு கண்டென்ட் ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. யார் யாருக்கு சண்டை? நம்மளுடைய அரோரா மற்றும் நம்மளுடைய ரம்யா ஜோ இவங்க இருவருக்கும் சண்டை. யாரை வச்சு சண்டை? நம்மளுடைய ஆதிரையை வச்சு சண்டை. ஏதோ ஒரு மாஸ்கா சூப்பர் டீலக்ஸ் மாஸ்க் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அதை கேட்டேன். நான் எப்படி உன்னை அது விட்டு கொடுத்ததாகும்? எப்படி விட்டு கொடுத்ததாகும்? என்னன்னா, இந்த விட்டு கொடுக்குற பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற பிரச்சனை எதுலேருந்து இருக்குன்னா அந்த நாமினேஷன்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் ஒரு விஷயத்த சொன்னார்ல, நான் விட்டு கொடுத்து தான் நீ சூப்பர் டீலக்ஸ்குள்ளேயே போனேன், நாமினேஷனுக்குள்ளேயே போனேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸே உனக்கு தான் கிடச்சிச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். யார்கிட்ட? நம்மளுடைய ஆதிரை கிட்ட. அந்த பிரச்சனையா அது வேற எதுவும் பிரச்சனையான்றது தெரில. அரோரா அவ எப்படி விட்டு கொடுப்பா அப்படின்ற ஒரு கிளிப் இதில் வைக்கிறாங்க. என்ன இதுடைய அல்டிமேட்டான காஸ் என்ன, எதனால் அப்படி வந்துச்சு, இதெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க. அது நம்ம லைவ் பார்த்தா தான் தெரியும். லைவ் இப்போ திருப்பி அப்டேட் ஆகிருக்கு, பார்க்கக்கூடிய ஆட்கள் திருப்பி பாருங்கள். பட் இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிகிற விஷயம் என்னவென்றால், புதுசாக ஒரு கண்டென்ட் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் இவங்க ப்ரோமோவில் மட்டும்தானே வைக்கிறாங்க. மற்றபடி அந்த கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு சொதப்பிடுறாங்களே, சொதப்புன்னு சொதப்புறாங்களே. ப்ரோமோவில் கண்டென்ட் இருக்கும், மற்றபடியாக உள்ள ஒன்றும் இருக்காது. இந்த சண்டையும் என்ன மாதிரி சண்டை, உண்மையிலேயே வேல்யூபிளான சண்டையா இல்லையா, இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, ரம்யாஜோ சொல்கிற வார்த்தைகள்லாம், நீ அந்த ரூமுக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன பண்ணன்னு நான் சொல்லட்டுமா, நீ அவங்களோட இருக்கும்போது என்னென்ன பண்ணன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு. இது என்னவா இருக்குன்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இப்போ இவங்க வெளியே வந்துட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது அவங்க என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்லட்டுமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உடனே வெளியே இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி போர்ட்ரே பண்ணிடுவாங்கன்னா, ஏய் யாரை பற்றி சொல்கிறாங்க, யாரோட இருக்கும் போது என்ன பண்ணேன்னு இவங்க கேட்குறாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கருத்துக்களை பதிவிடுங்க. ரம்யா ஜோ அவங்களுடைய என்னதான் அவங்க ஒதுங்கி போனாலும் அவங்களுடைய கேரக்டர் வெளியே வரணும்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அவங்க கொஞ்சம் போல்டான லேடி, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னும் அவங்களோட போல்ட்னஸ் அப்படின்றது இன்னும் எந்த இடத்துலையும் காட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அமையாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கப்படுதான்றதையும் தெரியல. அது எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ப்ரோமோ புதுசான ஒரு கண்டென்ட், அரோரா வர்சஸ் ரம்யா ஜோ. அந்த கண்டென்ட்டை விட்டு வெளியே வாங்க அரோரா, இந்த கண்டென்ட்டை பிடிங்க. கரெக்டு தானே?